அதை உண்டாக்கும் அதிர்ஷ்டக்கல். போராட்டம் தானாக மாறும், தொழில் எல்லாம் கைகூடும். கல்யாணம் காணாத வாழ்வில் கெட்டி மேளங்கள் பண்பாடும். கேபிஜே அதிர்ஷ்ட கல்லாலே பலனுண்டு உங்கள் கை மேலே. கேபிஜே வந்து சென்றாலே ஆனந்தம் உங்கள் முன்னாலே. கேபிஜேவின் அதிர்ஷ்டமான நேரம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு தி ஷோ. கேபிஜேயின் சந்தோஷம் ஆரம்பம். இப்படி பிரைட்டா நான் உங்களை வரவேற்கணும்னா முதல்ல நான் பிரைட்டா இருந்தாகணும். நான் பிரைட்டா இருக்கணும்னா என் மனசு சந்தோஷமா இருக்கணும். என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னா நான் பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இப்படிதாங்க ஒவ்வொரு தனி மனுஷனோட முக்கால்வாசி வெற்றி அவனோட உற்சாகத்தினாலேயே முடிவாகிடும். மீதி கால்வாசி அவனோட திறமை, அவனோட முயற்சினாலேயே கை கூடுது. இந்த முக்கால்வாசி வெற்றிக்கான உற்சாகமும் மீதி திறமையினால வரக்கூடிய வெற்றியும் அந்த மனிதனோட அதிர்ஷ்டத்துல தாங்க இருக்கு. பார்ன் வித் சில்வர் ஸ்பூனுங்கிற ஆங்கில சொல்லுக்கு ஏத்த மாதிரி பணம் கொழிக்கிற வீட்ல பிறக்கிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க. அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நாம பணக்காரங்களா ஆகணுமா இல்லையா? அதுக்கு நம்ம பிசினஸ் லாபகரமா நடக்கணும். அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் தானா நம்ம வீட்டு கதவை தட்டுற வரைக்கும் காத்துட்டு இருக்காம நாம அதிர்ஷ்டம் கூடி இருக்கிற வீட்டு கதவை தட்டணும். அந்த கதவு கேபிஜேயோட வாசற் கதவு தாங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, கேபிஜேயோட வாசற் கதவை நீங்க தட்ட வேண்டியதே இல்ல. அது உங்களுக்காகவே தானா திறந்தே இருக்கும். உள்ள வாங்க, அதிர்ஷ்ட தேவதையோட விரலை பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போங்க. கேபிஜேவில் வழங்கப்படும் ஒவ்வொரு ரத்தினங்களும் மிக துல்லியமாக ஆராய்ந்து அந்தந்த ரத்தினங்களின் தன்மைகளை முழுமையாக பரிசோதித்து நிறத்திற்கேற்ப நீரோட்டங்களை பார்த்து தோஷங்களை தவிர்த்து அதற்குரிய சரியான வடிவங்களை அமைத்து கேபிஜே முதற்தரமான ரத்தினங்களை மட்டுமே தேர்வு செய்து உங்களுக்கு மோதிர வடிவில் வழங்குகிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு வகையான ரத்தினங்களும் ஒவ்வொரு வகையான தன்மைகளை கொண்டது. நீங்கள் தேர்வு செய்யும் ரத்தினங்களை பொறுத்தே பலன்கள் அமையும். நீங்கள் தேர்வு செய்யும் ரத்தினங்களை வெள்ளியில் தான் அணிய வேண்டும் அல்லது தங்கத்தில் தான் அணிய வேண்டும் என்பதை விட எங்கள் கேபிஜேவின் ஜோதிடரின் ஆலோசனையின் பேரில் அணிவதே சிறந்தது. இதில் தங்கம் அல்லது வெள்ளியை விட ரத்தினங்களே மிக உயர்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேபிஜேவின் ரத்தினங்கள் அரிய வகை பொக்கிஷங்கள். இதை நாம் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் அணியும் பொழுது நமது எண்ணங்கள் காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். கேபிஜே என்றாலே கண்டிப்பா ஜெயம். அதிர்ஷ்டமான மாற்றங்கள் தருவது உயர்ந்த ஜாதி ரத்னங்கள் தான் நம்ம முடிவு பண்ணோன்னு உடனே நினைவுக்கு வர்றது நம்ம கேபிஜே தான். ஏன் கேபிஜே? கேபிஜேல தான் உயர்ந்த ஒரிஜினல் அதிர்ஷ்ட ரத்னங்கள் கிடைக்குது. ஜாதகம் இருந்தா ஜாதகத்தோட, இல்லைன்னா பிறந்த தேதியோட கேபிஜேக்கு வாங்க. அங்கே ஜோதிட வல்லுநர்கள் உங்க ஜாதகத்தையும் பிறந்த தேதியையும் சிறப்பான முறையில் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்னங்களை சிபாரிசு செய்வாங்க. வாங்கி பயன் பெறுங்க. இதை வாங்கி பயன் பெற்றவங்க எல்லாம் கல்லுன்னு சொல்றதில்ல, கடவுள்னு சொல்றாங்க. கேபிஜேயின் அதிர்ஷ்ட ரத்னங்கள் நல்லவையெல்லாம் தரும் நவரத்னங்கள். வாழ்க்கையில எல்லாரும் வெற்றி அடையணும்னு போராடுறாங்க. வெற்றி அடைஞ்சவங்க அதை நிலைநாட்டிக்கணும்னு போராடுறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே வாழ்க்கை கடினமாக தாங்க இருக்கு. பல வகையில முயற்சி பண்ணாதான் ஒரு விஷயம் நிலைக்குதுன்ற பட்சத்துல உங்களோட முதல் முயற்சியையே வெற்றிப்படியா ஆகிறது தான் கேபிஜேயின் ராசிக்கற்கள். வணக்கம் நேயர்களே. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்பளையாக இருந்தால் வேலை பார்த்து சம்பாதிக்கணும். உத்தியோகம்னா என்னங்க? யுக்தி ப்ளஸ் யோகம்.
யுக்தினா புத்தி. இந்த யுக்தியை பயன்படுத்தி ஒரு யோகத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். அதனால தான் யுக்திங்கிறது அறிவுன்னு பொருள். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் அவர் இந்த தொழில் செஞ்சால் பிரமாதமாக வருவார்னு இருக்கும். ஆனால் அதை அவர் விட்டுட்டு வேறொரு தொழில் பார்த்துட்டு இருப்பார். கஷ்டப்படுவார், உழைப்பார், ஆனால் முன்னுக்கு வர முடியாது. ஏன்? பிராப்தம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அவர் நம்ம போகிற பாதை சரிதானா, நம்ம தொழிலை தொடர்ந்து செய்யலாமா அப்படிங்கிறது தெளிவாக சிந்தனை பண்ணணும். அதுலேயும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கலன்னா அடுத்து என்ன செய்யறது? நேர கேபிஜேக்கு போங்க, உங்கள் ஜாதகத்தை காட்டுங்க. உங்கள் தொழில் ஸ்தானத்தை அவங்க பார்த்து அதில் உள்ள கிரகத்துடைய உச்ச நீச்ச நிலையை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் சரிதானா, நீங்கள் எந்த தொழில் செய்தால் முன்னுக்கு வருவீங்க, இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு அருமையான ரத்தினத்தை தேர்ந்தெடுத்து மோதிரமாக செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மோதிரத்தை உங்கள் கையில் போட்டிங்கன்னு வைங்க, புருஷ லட்சணம் தானாக வருங்க. புருஷ லட்சணம் வந்தா அப்புறம் நல்ல சாமுந்திரிகா லட்சணத்தோட மனைவி வருவா. அப்புறம் சர்வ லட்சணத்தோட ஒரு குழந்தையும் பிறக்கும். அப்புறம் என்னங்க, லட்சணமாக வாழ்க்கையை வாழறதை விட்டுட்டு ஏங்க முதல்ல போங்க, கேபிஜேக்கு போங்க. என்ன நேயர்களே, அடுத்த எபிசோடில் சந்திக்கலாமா? பை. வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கான ஒரே ஃபார்முலாவே கேபிஜே மட்டும்தாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கேபிஜேக்கு வாங்க. என்ன ஜாதகம் இல்லையா? பரவாயில்லைங்க, உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. கேபிஜேல உங்கள் ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தை கொடுப்பாங்க. அட அதுவும் இல்லையா? பரவாயில்லைங்க, கைரேகை இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கான வாழ்நாள் பலனை கணிச்சு அதுக்கான அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் என்னங்க, கிளம்புங்க. KP Jewelry and Gems, BB's Manor, number 11 Doraisamy Road, T Nagar, Chennai 17. Phone 44575555 and 24348233 and 24312354. Mobile 9600117755 with appointment only. அதிர்ஷ்ட ரத்தினத்து மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறோம். இத நம்புறதுல என்ன தப்பு? அதிர்ஷ்ட ரத்தினத்தினால மனுஷனோட வாழ்க்கையே மாத்திட முடியுமா என்ன? முடியும். கேபிஜே அதிர்ஷ்ட ரத்னத்தினால முடியும். அதுக்கு என்ன மாதிரி லட்ச வாடிக்கையாளர்களே சாட்சி. KPJ 44575555. எல்லாருக்கும் லைஃப்ல சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். சாதிச்சவங்களை சந்திச்சா அவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு குட்டி கதை இருக்கும். இந்த அழகான உலகத்துல சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். KPJ உங்க வாழ்க்கைக்கான பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட். உள்ள வரலாமா? கம். நாம ஏன் பிரியணும்? ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? யோசிச்சு பார்த்தேன், உன்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். I love you. எண்ணங்கள் கைகூடும், எதிர்காலம் நலமாகும். KPJ 44575555. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே கூட இருக்கிற கொலீக்ஸால் எப்போ எந்த பிரச்சனை வந்துருமோன்னு பயம். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யாரால் எப்போ எந்த பிரச்சனை என்ன தடங்கள் வருமோன்னு பயம். இப்படி பயந்தே எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓட்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் பிரம்மாவாக இருப்பான். ஆனால் அவனோட எதிரியை கண்டு பயந்துக்கிட்டே இருப்பான். அந்த பயத்தினாலேயே பல சமயம் அவன் சுதந்திரமாக செயல்படாமல் ஒடுங்கி போயிருப்பான். அதனால இந்த மாதிரி எதிரிகளோட தொல்லையெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு கேத்து பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக தேவைங்க. ஸோ உங்களோட ஜாதகத்தில் கேத்து பகவானோட அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு கேபிஜேக்கு வாங்க. அவங்க உங்களோட ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரத்ன மோதிரத்தை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கேபிஜோட கஸ்டமர்ஸ் அவங்களோட அனுபவங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. நாம அதை பார்க்கலாமா? என் பேர் ரேவதிங்க.
எனக்கு இந்த ஜாதகம் அதிர்ஷ்டம் இதுலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு நீ கேபிஜிக்கு வந்து பாரு, உன் லைஃபே மாறும் பாருன்னு சொன்னா. வந்த நேரம் என் கையில ஜாதகம் கூட இல்ல. அதனால என்ன, உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரு இதெல்லாம் கொடுத்தா போதும். நாங்க உடனே அங்க இருந்த ஜோதிட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்னோட ஜாதகத்தை கணிச்சு எனக்கான பலனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன திசை நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்தது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்பதான் எனக்கு வாழ்க்கை மேலேயே நம்பிக்கை வந்தது. கேபிஜேல என்னோட ஜாதகத்தை அங்க உள்ள ஜோதிட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து எனக்கான பலனை பார்த்து இந்த அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தை எனக்காக சஜஸ்ட் பண்ணாங்க. லைஃப் ஃபுல்லா ஜெயிச்சுட்டே இருக்கலாம்னு சொன்னாங்க. அதை விட சந்தோஷம் வேற என்னங்க வேணும்? இந்த அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தை அணிஞ்ச பிறகு என் வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுச்சு. கேபிஜேனாலே கண்டிப்பா ஜெயம். கேபிஜே கஸ்டமர் சொன்னதை கேட்டீங்கல்ல? வாழ்க்கையில சில பேருக்கு மிக மிஞ்சின திறமைகள் எல்லாம் இருக்குங்க. தலை கீழே நின்னு பாப்பாங்க, குட்டிக்காரன் போட்டு பாப்பாங்க. ஆனா பிரயோஜனமே இல்ல, ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் தேவைப்படுதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்குங்க போராட்டம்லாம்? நேரா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கேபிஜேக்கு போங்க. அங்க உங்களோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தின மோதிரத்தை உங்க கையில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வாழ்க்கையில எல்லாமே ஜெயம்தாங்க. கேபிஜேன்னா சும்மாவா? கேபிஜேன்னா கண்டிப்பா ஜெயம்தான். பொதுவாக நாமெல்லாம் எதுக்காக கோயில் போவோம்? கடவுள்கிட்ட போய் என்னோட வேண்டுதலை நிறைவேற்று, நான் நல்லா இருக்கணும், என்னோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகணும்னு வேடிக்கிறதுக்காக போவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிப்போம். முதல்ல நம்ம கோயிலுக்கு போனோடனே விநாயகர் சாமியை கும்பிடுவோம். முருகனை வேண்டிட்டு அப்புறம் மூலவரை வேண்ட போவோம். மூலவரை வேண்ட போகிறதுக்கு முன்னாடி 2 துவாரக பாலகர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோயிலை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக நவகிரகத்தை சுற்றிட்டு தாங்க வருவோம். ஏன்னா நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி வைக்க போகிறது இந்த நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்கள் தனக்கான 9 நிறங்களை உடையதாகவும் 9 ரத்தினங்களுக்கு அதிபதியாகவும் விளங்குது. அதனால ரத்தின மோதிரங்களை வாங்கி நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வேண்டுதல்கள் பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப சீக்கிரமே பழிச்சிருங்க. அதுக்காக ஏதோ போலியான கற்கள், ரத்தின கற்கள்னு சொல்லிட்டு கண்ணாடி கற்களுக்கு வெறும் பட்டத்தீட்டிலாம் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டீங்கனாலும் இல்லை உங்கள் ஜாதகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு ரத்தின கல்லை வாங்கி நீங்கள் மோதிரமாக போட்டுக்கிட்டீங்கனாலும் அதோட பலன்கள் உங்களுக்கு வெற்றியை தராதுங்க, உங்கள் வேண்டுதலையோ நிறைவேற்றி வைக்காது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கேபிஜே தான் வரணும். ஏன்னா கேபிஜேல தான் எங்களோட ஜோதிட வல்லுநர்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரத்தின மோதிரங்களை தருவாங்க. அந்த உண்மையான ரத்தின மோதிரங்களை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறி நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. உண்மையான முன்னேற்றத்திற்கு உறுதுணையாய் நிற்கும் உயர்தர ரத்தின கற்களை உலகின் பல பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுத்து உங்கள் கைக்கு அடக்கமான விலைகளில் விரல்களில் மோதிரமாய் அணிவித்து உங்கள் வெற்றி பாதைக்கு நாங்கள் விளக்கேற்றுகிறோம். உங்கள் ஜாதகத்தோடு வாருங்கள். சாதகமான பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குரிய ரத்தினம் பதித்த மோதிரம் அணிந்து முன்னேறுங்கள். அனைத்து விதமான கிரெடிட் கார்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது. சென்னையின் மையப்பகுதியில் டி நகரில் தாராளமான பார்க்கிங் வசதியோடு உங்களை வரவேற்கிறது கேபிஜே. நம்ம வாழ்க்கையோட மூல ஆதாரமே நவகிரகங்கள் தாங்க. இந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு பார்க்க ரொம்ப முக்கியமானது நம்ம ஜாதகத்தோட கணிப்பு. அவ்வளோ ஏங்க, நாம ஒரு தொழில் தொடங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஜாதகம். நம்ம ஜாதகத்தை பார்க்கறது மூலமாவே நமக்கு இப்போ நம்ம தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, இல்ல எந்த வகையான தொழில் தொடங்கலாம், அப்படி ஒரு தொழில் தொடங்கும் போது அதுல ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும்ன்ற அனைத்து விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தொழில ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரே நிரந்தர தீர்வு நவரத்ன கற்கள். இந்த நவரத்ன கற்களை வாங்கி நம்ம அணியறது மூலமா நம்ம தொழில்களில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சுலபமா தீர்த்து வெளிவர முடியுது. இப்போ லக்னம்ன்றது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுறது, ராசின்றது 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுறது.
2 மணி நேரம் எங்க 2.25 நாள் எங்க? இந்த 2.25 நாள்ல பிறந்தவங்க எல்லாருமே ஒரே ராசியா தான் இருப்பாங்க. ஆனா லக்னம்ன்றது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுறதுனால ராசியை வச்சு பலன் சொல்றதை விட லக்னத்தை வச்சு பலன் சொல்றது தான் சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ராசி மேஷம். அவருக்கு கார் ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க, அவருடைய ராசியும் மேஷம். அதே கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சின்ன உதவி கேட்டு வந்து நிக்கிறாங்களே ஒரு பெண்மணி, அவங்க ராசியும் மேஷம். இப்போ ஒரே மேஷ ராசியில பிறந்த ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு, இவர் டிரைவரா இருக்காரு. இந்த பெண்மணி ஏன் உதவி கேட்டு வந்து ஒரு ஏழையா இருக்காங்க? அதுக்கு காரணம் லக்னம். நான் முன்னமே சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுறது லக்னம், 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுறது ராசி. சோ இவங்க எல்லாருமே 2.25 நாள்ல பிறந்திருந்தாலும் வேற வேற லக்னமா இருக்கும். சோ இது எல்லாமே அவங்க ஜனன காலத்தில் உள்ள ஜாதகத்தில் உள்ள லக்னத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ தசாபுத்திகள் மாறும் போதும் துணை கிரகங்களுடைய அமைப்பு மாறும் போதும் ஒருவருக்கு நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ விளைவிக்குங்க. சோ ராசியை வச்சு பலன் சொல்றதை விட உங்க ஜாதகத்துல உள்ள லக்னத்தை வச்சு பலன் சொல்றது தான் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேரா கேபிஜேல ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. என்ன ஜாதகம் இல்லையா? பரவாயில்லங்க, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை எடுத்துட்டு கேபிஜேக்கு வாங்க. அவங்க உங்க ஜாதகத்தை கணிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு அற்புதமான ரத்தின மோதிரத்தை உங்களுக்கு வழங்குவாங்க. அப்புறம் என்னங்க, லைஃப் ஃபுல்லா ஸ்மூத்தா ஜாலியா இருக்க வேண்டியதுதான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறைகள்ல தாம் பெற்ற இன்பத்தை நீங்க எல்லாரும் பெறணுங்கிற நல்ல எண்ணத்தோட கேபிஜேங்கிற பேர்ல மனித நேய சிந்தனையோட உங்களுக்காக உருவாயிருக்கு உங்க கேபிஜே. KP Jewelry and Gems, BB's Manor, number 11 Doraisamy Road, T Nagar, Chennai 17. Phone 44575555 and 24348233 and 24312354. Mobile 9600117755 with appointment only. KPJ 44575555. வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையாயிட்டா ஒண்ணு சால்வ் பண்ண தெரியணும், இல்ல சால்வ் பண்றவங்கள தெரியணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? கேபிஜே நவரத்தினங்கள். லைஃபே மாறிடுச்சு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, மன பிரச்சனையா இருந்தா என்ன, பண பிரச்சனையா இருந்தா என்ன, கவலை விடுங்க, கேபிஜே இருக்கு. KPJ 44575555. நல்ல தன்மைகள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம செயல்களும் நல்லதாவே இருக்கும், வெளிவர வார்த்தைகளும் நல்லதாவே இருக்கும். கேபிஜேயோட அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தை நம்ம விரல்ல போட்ட நொடியிலிருந்து நல்ல வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். நல்ல மனுஷங்க நம்மளை சுத்தி இருப்பாங்க, நல்ல விஷயங்களா நடக்கும், நல்ல செய்தியா கேட்போம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கேபிஜேக்கு வாங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ததாஸ்து. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுங்க. ஆனா அந்த கஷ்டத்தால வர பல பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கண்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறோங்கிறது தாங்க முக்கியம். அந்த மாதிரி வர பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கிறது தான் நம்ம கேபிஜேவோட அதிர்ஷ்ட ரத்னங்கள். அதனால கேபிஜேக்கு கண்டிப்பா வாங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க நீங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஜாதி ரத்னங்கள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோமா? ஆர்கானிக்காகவோ இல்லை இன்ஆர்கானிக்காகவோ இயற்கையாக கிடைக்கிற ஜாதி ரத்னங்கள் வசதியாக இருக்கணும், டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இருக்கிற ரத்னங்கள் நமக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கேபிஜேக்கு போகணும்.
அங்கே இருக்கிற பாண்டித்யம் பெற்ற ஜோதிடர்கள் அவங்க தர ஆலோசனையில் தான் நமக்கு அதிர்ஷ்டம் வருது. சைரோ சோப்ரல் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்றது தான் இந்த ஜாதி ரத்னம். பல வர்ணத்தில் கிடைக்கிற இந்த கேட்ஸை அப்படிங்கிற உயர்ந்த ஜாதி ரத்னம் பார்க்கும்போதே ஒரு ஜொலிப்பு தெரியும். இதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா உடல் நலம், அறிவு திறன், கூடவே அதிர்ஷ்டம். இது எல்லாமே இந்த கேட்ஸை அப்படிங்கிற ஒரு ரத்னத்தால் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் ஜாதகத்தை எடுங்க, கேபிஜேவுக்கு போங்க, அதிர்ஷ்ட ரத்னத்தை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கேபிஜேல மட்டும்தான் நம்பிக்கைக்குரிய அதிர்ஷ்ட ரத்னங்களை கொடுத்து லட்சக்கணக்கான அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியா தெரியணும்? கேபிஜேவில் வழங்கும் அனைத்து ஜாதி ரத்தினங்களும் முறையாக பூஜிக்கப்பட்டு தனித்தனியே அந்த ரத்தினங்களுக்குரிய அதிபதியின் ஆசியை முழுமையாக பெறும் வண்ணம் கோவில்களில் கலசங்களை அமைத்து ஹோமங்கள் வளர்த்து அதற்குரிய மந்திரங்களை ஜெபித்து ஒவ்வொரு ரத்தின மோதிரங்களுக்கும் தனித்தனியே முழுமையான இறை சக்தியை கூட்டிய பின்னரே உங்கள் விரல்களில் ஜொலிக்கவும் உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கவும் செய்கிறது. சில பேர் எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், லைன் பிஸியாகவே இருக்குது, லைன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் எல்லாரும் ஒரே சமயத்தில் ட்ரை பண்ணுறதுனால தான். அதனால் நீங்கள் கீழே பார்க்குற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கேபிஜேக்கு கால் பண்ணுங்கள். அப்போது கேபிஜே லைனும் த்ரூ ஆகும், உங்கள் லைஃப் லைனும் த்ரூ ஆகும். அதிர்ஷ்ட ரத்னத்தை அணிஞ்சு அதன் மூலியமா பலனடைஞ்ச ஒரு நபரை பத்தி நம்மகிட்ட ஒரு விஐபி பேச வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த பகுதியில் பார்க்கலாமா? வணக்கங்க, நான் ராஜ்கமல். வாழ்க்கையில் வறுமையின் உச்சக்கட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் வெற்றியின் சிகரத்தை தொட்ட ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். ஒருத்தர்னு கூட சொல்ல வேணாம், ஒருத்தன்னு சொல்லலாம். என்னோட கார் டிரைவரை பற்றி தான். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும், ஆனால் இவனுக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அப்பா கிட்டத்தட்ட பல வருஷமாக படுத்த படுக்கையாகவே இருக்கார். அவன் தங்கச்சிக்கு கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இருக்காங்க. அவன் ரெண்டாவது தங்கச்சி படிக்க கூட காசு இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க. அவங்க அம்மா அக்கம் பக்கம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த வருமானத்தை வச்சும் அவங்க குடும்பம் ஓடிட்டுருக்கு. இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் என்ன ஆவான் சொல்லுங்கள்? அவனுக்குள்ளார அவ்வளோ பிரச்சனை இருந்தது எனக்கும் தெரியாது. ஒரு நாள் வாய் விட்டு சொன்னான் அப்படின்னு சொல்கிறது கூட சரி இருக்காது, கிட்டத்தட்ட வாய் விட்டு கதறி அழுதான். முதலாளி இவ்வளோ பிரச்சனை இருக்குது முதலாளி, நான் தற்கொலையே பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன், எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே அவன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கே இருக்க ஜோசியக்காரங்கிட்ட கொடுத்து அவன் ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏன்னா குடும்பத்தில் மூத்த பையன்னா அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது டோட்டலாக அந்த ஃபேமிலியே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஜோசியக்காரங்க சொன்னாங்க. சரி இதுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு செலக்டிவாக அவன் ஜாதகத்துக்கு பொருத்தமான ஒரு அதிர்ஷ்ட ரத்தினத்தை கொடுத்தாங்க. அதை அணிஞ்சவனே பாருங்கள், அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். உடம்பு முடியாமல் இருந்தவங்க அப்பா ஓரளவுக்கு குணமாகி வந்துட்டார். அவன் மூத்த தங்கச்சிக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடச்சி கிட்டத்தட்ட கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அவன் ரெண்டாவது தங்கச்சி அதாங்க அந்த படிக்க கூட காசு இல்லாமல் இருந்துச்சு, அந்த பொண்ணு இன்றைக்கி பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு. இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்க அம்மாவும் 4-5 வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தில் வந்து அவங்க ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே விஷயம் தாங்க, கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸில் போட்ட அந்த அதிர்ஷ்ட ரத்தினம் தான். வறுமைங்கிறது உங்களுக்கு எனக்கு ஏன் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயங்க. அந்த வறுமையை ஜெயிக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும், வெறித்தனமாக உழைக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி சம்திங் அ சுப்பீரியர் பவர் இஸ் நீடட். கண்டிப்பாக அந்த சுப்பீரியர் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸில் கொடுக்குற அந்த அதிர்ஷ்ட ரத்னம். அதை வாங்கி போட்டப்புறம் ஒரு டிரைவர் வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா அப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாடிக்கையாளர்களே, கேபிஜேவின் பெயரை கொண்டு போலியான ரத்தினங்கள் விற்கப்படுவதால் தயவு செய்து போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். எங்களிடம் நீங்கள் வாங்கும் ரத்தினங்களை நேரிலோ
அல்லது இன்ஷூர்ட் தபால் மூலம் மட்டுமே பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு. தவிர டோர் டெலிவரி கிடையாது. எங்கள் கிளைகளில் அனைத்து வகை தரமான ரத்தினங்கள் உங்கள் வசதிக்கேற்ப எல்லா விலைகளிலும் கிடைக்கும். கேபிஜே ரத்தினங்கள் தரமான ரத்தினங்கள். போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள். என்ன நேர்களே, வழக்கம் போல ஒவ்வொரு எபிசோட் எண்ட்லயும் ஒவ்வொரு மந்திரத்தை பார்ப்போம். இந்த தடவை சரபேஸ்வரருக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க. ஓம் சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹே தன்னோ சர்வேஸ்வர பிரச்சோதயாத். இந்த சரபேஸ்வரர் மந்திரத்தை நீங்க தினமும் காலையில சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பேரழிவு, பேராபத்து உங்களுடைய எதிரிடமிருந்து உங்களை காக்கும். இந்த எபிசோட நீங்க உன்னிப்பா பார்த்திருப்பீங்க. இதுல உங்க பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன் கேபிஜே தாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்களும் கேபிஜேயோட வேல்யூபிள் கஸ்டமரா ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க கேபிஜேக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. ஆல் தி பெஸ்ட். தாயாகும் யோகங்கள் போல மகள் பெற அதிர்ஷ்டங்கள் துணை வருமே. தீராத சோகங்கள் பனி புகையென விலகிடும் நிலை வருமே. அதிர்ஷ்ட கற்களை அணிந்து கொண்டால் அடைத்த கதவுகள் திறந்து கொள்ளும். 9 கோள்களும் உங்களுக்கு உறவு போல் வந்து உதவி செய்யும். கேபிஜே வந்து பாருங்கள், சிகரத்தில் மேலும் ஏறுங்கள். கேபிஜே வந்து பாருங்கள், அதிர்ஷ்டத்தை அள்ளிச் சேருங்கள். கேபிஜேவின் அதிர்ஷ்டமான நேரம்.